நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க இந்தியா. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்தியா செஞ்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இப்போ பலரும் வியந்து போயிருக்காங்க. மூக்கில் விரல விட்டுருக்காங்க. உலக நாடுகளுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கு ஈரான். இதனால பல நாடுகள், உலக நாடுகளே திகைத்து போயிருக்காங்க. இனி அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது என்ன, அப்படி என்ன ஈரான் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அதே போல சீனா செஞ்ச வேலையினால இப்போ அப்படியே கொந்தளிச்சு போய் நிக்குது அமெரிக்கா. அப்படி சீனா என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போகிறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக ஈரான் சம்பந்தமான விஷயத்தை பார்த்துடலாம். ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க அமெரிக்கா கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. ஆனா ஈரான் இதுல இன்னும் தயக்கம் காட்டிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஈரானுடைய இந்த தயக்கத்துக்கு கடல்ல கன்னிவெடி வைத்த இடத்தை அந்த நாடால, அதாவது ஈரானால கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி செய்வதாக சொல்லி தான் அந்த நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி 28 போர் தொடுத்தாங்க. இந்த தாக்குதலை எடுத்து தான் பதிலடி நடவடிக்கைகள் ஒன்றாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் சிறிய படகுகளை கொண்டு சென்று கன்னி வெடிகளையும் வச்சாங்க. அந்த வழியாக கப்பல்கள் ஏதேனும் கடக்க முயற்சி செஞ்சா இந்த கன்னி வெடிகளில் சிக்கி சேதமடையும் நோக்கத்தில் ஈரான் இப்படி செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு மேலாக நீடித்த மோதலுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் தற்காலிக நிவாரணம் கிடைத்தது. ஈரான் அமெரிக்கா இடையே 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்த நிலையில அமெரிக்காவுடைய முக்கியமான நிபந்தனையாக ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலக எண்ணெய் வர்த்தகத்துல 20% இந்த ஜலசந்தி வழியாக தான் நடைபெறுது. அதனால இங்கு ஏற்பட்ட போக்குவரத்து தடை சர்வதேச அளவில் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. தற்காலிக போர் நிறுத்தம் தொடங்கிய போதிலும் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கல. மாறாக கப்பல் கடக்க மாற்று வழியை ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கலனா அதை அமெரிக்காவை திறக்கும் அப்படின்னு ஈரானுக்கு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. ஆனா இதுக்கு ஈரான் தயக்கம் காட்டிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்க தயக்கம் காட்டுவதற்கு பின்னாடி அங்கு கண்ணுவெடிகள் எங்கெங்கு உள்ளன அப்படிங்கிறது கூட ட்ராக் செய்ய முடியாத நிலை இருப்பதே ஒரே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பான தகவலை அமெரிக்காவுடைய செய்தி நிறுவனமே வெளியிட்டிருக்காங்க. அதுல ஈரான் வச்சிருக்கும் சில கன்னிவெடிகள் அவை பதிக்கப்பட்ட இடங்கள்ல நிலையாக இல்லாமல் நீரின் ஓட்டத்தால் மிதந்து நகரக்கூடிய வகையில் இருந்ததாக சொல்லப்படுது. இதனால அதனுடைய இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிவது கடினமாயிருக்கு. ஹார்முஸ் நீரிநிலை இந்த கன்னிவெடிகள் திட்டமிடாமல் சீரற்ற முறையில் ஈரான் பதிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் ஈரான் அமெரிக்கா இடையே இன்னைக்கு பாகிஸ்தான்ல அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு. அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினர் மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறாங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கிறதா அமெரிக்காவுடைய முக்கிய நிபந்தனையாக இருக்கு. இன்னைக்கு நடைபெறும் பேச்சுவார்த்தையில சுமூக முடிவு எட்டப்படலை அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இதனால பாகிஸ்தானில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை உலக அரங்கில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருது. நம்முடைய வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும்போது கூட அந்த தகவல், அதாவது பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல் வெளியாகலாம். நாங்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றோம் நண்பர்களே. இல்லை அப்படின்னா நாளை வீடியோவில் நம்ம பேசுறோம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக இந்தியா செஞ்சிருக்கும் அந்த சம்பவத்தை பார்த்துடலாம். தங்கம் தங்கம் தங்கம். இந்தியர்களுக்கு இந்த 3 வார்த்தை போதும், மனக்கணக்கில் ஒரு கல்யாண மண்டபமோ அல்லது நகைக்கடை வீதியோ வந்துடும். ஆனால் இப்போது விஷயம் உங்க வீட்டு பீரோவில் இருக்கும் நகைகளை பற்றியது மட்டுமல்ல, இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்ற போகும் ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார சக்தியை பற்றியதுதான். அதைத்தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. சமீபத்திய தரவுகளின்படி பார்த்தோம்னா இந்திய குடும்பங்கள்ல இருக்கும் தங்கத்துடைய மதிப்பு உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள் இருக்கல, சென்ட்ரல் பேங்க்ஸ், இவங்க வச்சிருக்கும் கையிருப்பை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசு நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் விட நம் வீட்டு தங்கம் அதிக மதிப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய குடும்பங்களிடம் சுமார் $5 டிரில்லியன் மதிப்புள்ள தங்கம் முடங்கி கிடப்பதாக அசோசம் அப்படிங்கிற அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. உலக தங்க கவுன்சில் கணக்குப்படி இந்திய அரசுடைய கையிருப்பு 880 டன்கள் தான். ஆனா நம் வீட்டு பரன்கள்ல இருக்கும் தங்கம் ஒரு மெகா புதையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் விலை இப்போது உயர்ந்துட்டு வர்றதுனால சாமானிய மக்களுடைய வெல்த் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த தங்கம் பீரோக்குள் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறதா இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. மத்திய அரசுடைய இலக்கான 2047 வளர்ந்த இந்தியா கனவை நனவாக்க இந்த தங்கம் ஒரு முக்கிய கருவியாக மாறப்போகுது. வீடுகளில் இருக்கும் தங்கத்துல வெறும் 2% மட்டும் ஒவ்வொரு வருஷமும் முறையான நிதி சந்தைக்குள் கொண்டு வந்தோம்னா 2047க்குள்ள இந்தியாவுடைய ஜிடிபில கூடுதலாக $7.5 டிரில்லியன் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மேலும் இந்தியாவுடைய ஜிடிபி 2047 $34 ட்ரில்லியன் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த தங்கத்தை நம்ம முறையா பயன்படுத்தினோம்னா அது 41.5 ட்ரில்லியன் எகிரும். தங்கத்தை வெறும் ஆபரணமாக பார்க்காமல் அதை நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அசோசம் ஒரு திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது தங்கத்தை வங்கியிடம் ஒப்படைத்து வட்டி பெறுவது அல்லது டிஜிட்டல் தங்கமாக மாற்றுவது. அதே போல தங்க கோல்டு லோன் ஏற்கனவே இது இந்தியாவில் ஹிட் அடித்து வருது. 2025-26 நிதியாண்டுல மட்டும் நவம்பர் வரைக்கும் 24 லட்சம் கோடி ரூபாய் தங்க கடனாக வழங்கப்பட்டிருக்கு. முதலீட்டு பாய்ச்சலை எடுத்துக்கலாம். அதாவது இந்த தங்கம் நிதி சந்தைக்குள்ள வரும்போது அது உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங், உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் விவசாயத்துறைக்கு தேவையான முதலீடாக மாறும். அதே போல வேலை வாய்ப்பும் வளர்ச்சியும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் பணமாக மாறி சுழலும் போது அது சந்தையில நுகர்வை அதிகரிக்கும், தொழிற்சாலைகள் விரிவடையும், லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவோம், ஆபத்துக்கு உதவும் தங்கம் அப்படின்னு. இப்போது அந்த தங்கம் தனிமனித ஆபத்துக்கு மட்டுமல்ல, நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் கை கொடுக்க காத்திருக்கு. பீரோவில் தூங்கும் தங்கத்தை தேசத்தின் வளர்ச்சிக்காக தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த செய்தி வெளியான உடனே தான் பல நாடுகளும் மூக்கில் வரல வச்சு இந்தியா கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கா, இந்தியா இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கா அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்காங்க. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ விழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போர் நிறுத்தம் அறிவித்ததுக்கு அப்புறம் ஈரானுக்கு ராணுவ ஆயுதங்கள் வழங்கும் நாட்டின் மீது 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவித்து அதை உடனடியாக அமலாக்கம் செஞ்சிருக்கிறாரு. ஈரானுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ தொழில்நுட்பங்களை வழங்கும் முக்கிய நாடுகளில் ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியா முக்கிய இடத்தை வகிக்கிறாங்க அப்படின்னு அட்லாண்டிக் கவுன்சில் தரவுகள் சொல்லுது. இதை உறுதி செய்யும் வகையில தான் அமெரிக்க உளவுத்துறை முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. சீனா அடுத்த சில வாரங்களுக்குள் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த முக்கிய தகவலை பல செய்தி நிறுவனங்கள் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரை முடிவு கொண்டுட்டு வரும் முயற்சிகள் உச்ச நிலையில இருக்கிறது மட்டுமில்லாம ஈரானுடைய முக்கிய கோரிக்கையான லெபனான் மீதான தாக்குதலை கைவிட அமெரிக்கா இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செஞ்சிருக்கும் வேளையில தான் ஈரான் தலைவர்கள் சனிக்கிழமை இன்றைய தினம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வந்தாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு முக்கியமான அறிக்கையும் உளவு தகவலும் புதிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை தகவலின்படி பார்த்தோம்னா சீனா தோல்ல தூக்கி செல்லக்கூடிய வகையிலான மேன்பேட் அப்படின்னு சொல்லப்படுகிற வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை ஈரானுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்புகள் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா இந்த ஏவுகணையை நேரடியாக அனுப்பாம 3ஆம் நாடுகள் வழியாக ரகசியமாக அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க உளவு தகவல்கள் தெரிவிக்குது. இதன் மூலம் ஏற்றுமதியுடைய உண்மையான இடத்தை மறைக்க முயற்சி செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்கு. இந்த உளவு தகவல்கள் குறித்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை, வெள்ளை மாளிகை மற்றும் வாஷிங்டன்ல இருக்கும் சீன தூதரம் ஆகியவை எந்த விதமான விளக்கமும் இதுவரைக்கும் தெரிவிக்கல. ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தின் கேள்விகளுக்கும் இந்த அமைப்புகள் பதில் கொடுக்கல அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உயர்மட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரும் இந்த நேரத்தில் சீனா ஈரானுக்கு ஆயுதம் கொடுத்து உதவுவது அமெரிக்க தரப்புல பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தலாம். அமெரிக்கா ஈரான் இடையிலான 6 வார கால போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வழிகளை விவாதிக்க சனிக்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல 5 ஸ்டார் ஹோட்டலான செரீனா ஹோட்டல்ல 2 நாட்டு அதிகாரிகளும் கூடியிருக்காங்க. ஆனா இதே வேளையில சீனா உள்ள புகுந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் அனுப்புறதுனால அமெரிக்கா கொந்தளிச்சு போய் இந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் அவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கும் சூழல்ல பாகிஸ்தான் அமைச்சர் போட்ட ஒரு போஸ்ட் சர்வதேச அளவுல அவர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில தான் இஸ்ரேல் அப்படின்னு சாடி பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஸ் ஆசிப் அந்த போஸ்டை போட்ட போது அவர் குடிபோதையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்து பதிவிட்ட கவாஸ் ஆசிப் இஸ்ரேல் ஒரு தீய சக்தி மற்றும் மனித குலத்துக்கு பிடித்துள்ள சாபம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் ஐரோப்பிய யூதர்களை வெளியேற்றுவதற்காக பாலஸ்தீன மண்ணில் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த நாட்டை உருவாக்கியவர்கள் நரகத்தில் எரிவார்கள் அப்படின்னு மிக கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இந்த வாரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வரை போனது அவருடைய அலுவலகம் உடனடியாக இதற்கு பதிலடி கொடுத்தாங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு நாட்டின் அமைச்சரே இஸ்ரேலை அடியோடு அழிக்க வேண்டும் அப்படின்னு பேசுவது அநாகரிகமானது, இதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சாங்க. இஸ்ரேலுடைய கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கவாஸ் ஆசிப் தன்னுடைய பதிவை அவசரமாக நீக்கினார். ஆனா அதுக்குள்ள அந்த பதிவு ஸ்கிரீன்ஷாட்களாக பகிரப்பட்டு விட்டது. இந்த வாரத்தில் பாகிஸ்தான் ஃபீல்ட் மார்ஷல் முனீர் கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம். அவர் ஆசிப்பை தொடர்பு கொண்டு திட்டியதாகவும் சொல்லப்படுது. பாதுகாப்பு அமைச்சரை ஒரு ஃபீல்ட் மார்ஷல் தொடர்பு கொண்டு அதிருப்தியை வெளிப்படுத்தும் அளவுக்கு தான் அங்கு அரசுடைய பலம் இருக்கு அப்படிங்கிறது தனிக்கதை. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.